ஹர நம பார்வதீபதயே ஹர மகாதேவா. ஜெய் ஆஞ்சநேய சுவாமிஜி ஜெய். அன்பார்ந்த ஜோதிடன் டிவி நேயர்களே அனைவருக்கும் சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். கல்யாண தடை நீங்கணும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன லக்னம் கொண்டவர்கள், முதல்ல ஜாதகத்துல மிதுன லக்னமா இருக்கும் ஒருத்தனுக்கு. இந்த மிதுன லக்னத்துக்குடையவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத பகவான். இந்த மிதுன லக்னத்துக்குடைய நம்மளுடைய ராசியாதிநாதன் எங்க எப்படி உட்கார்ந்து இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த லக்னத்துக்குடைய மகா பலன் என்ன, கல்யாணம் எப்ப நடக்கும், என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம்தான். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு ஏன்னா நிறைய பேர் ஜாதகத்தை பார்க்கும் என்ன கேட்கிறாங்கன்னா, சாமி மாப்பிள்ளை எங்கேருந்து வருவாங்க, பொண்ணு எங்கேருந்து வருவாங்க அப்படின்னு கேட்டா எல்லாத்தையும் ஒரே லக்னத்துல இருந்தே சொல்லிடலாம். அந்த லக்னத்தை பார்த்தீங்கன்னா இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு வடக்கு அல்லது கிழக்கு திசையில இருந்து வராங்க மாப்பிள்ளையோ பொண்ணோ. திசை ரொம்ப முக்கியம். எல்லாரும் திசையை கேட்பாங்க. ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா எடுக்கிற திசை பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம போய் திசை வந்து மாறும். அது ஜாதகாதியோட பொருத்தம். எல்லாமே நமக்கு சேர்ந்து அமையாது இல்லையா? அடுத்ததாக இந்த மிதுன ராசி லக்னம் கொண்டவர்கள், மிதுனத்தை லக்னமாக கொண்டவர்கள், அவளுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா டாப் நம்பர் 1 சார். இது இந்த மிதுன லக்னம் கொண்டவங்க டாப் நம்பர் 1ல இருப்பாங்க. என்ன அப்படின்னா தெய்வ நம்பிக்கை உடையவர். முதல்ல சுவாமி மேல அபார பக்தி. இரண்டாவது பழமையான சாஸ்திரங்களை கடைபிடிக்கக்கூடியவர்கள். அவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் கொண்டவங்க எப்பத்தாலும் பழசையே தான் பேசிட்டு இருப்பாங்க. முன்னோர்களுடைய நடைமுறைகளை அதிகமா பேசுவாங்க, படிப்பாங்க. அடுத்ததாக எல்லா விஷயத்திலும் நம்பிக்கை வைத்தவர்கள். அடப்பா இவன் வாழ்க்கையில் அப்படி அப்படின்னா அவங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. மிதுன ராசிக்காரனும் மிதுன லக்னக்காரனும் என்ன சொல்றோம் அப்படின்னா ஜெய்பாம்பர் அப்படிமா. கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கும். இந்த மிதுன லக்னக்காரன் உட்கார்ந்துட்டு இருப்பான், சொல்லுவான் எல்லாரும் அவுட் ஆயிடுவான்னு சொல்லுவான். அவன் தாண்டா மேட்சை வின் பண்ணி கொடுப்பான்பான். யாருக்குமே அதாவது எல்லாரும் தேட்டர்ல டிவி படம் பார்த்துட்டு இருக்கும்போது இவன் மட்டும் கை தட்டினான்னு வச்சுங்கல்ல, யாருமே தட்ட மாட்டான், இவன் மட்டும் தட்டுவான். காரணம் என்னன்னா இவனோட நுண்ணறிவு. அப்படிப்பட்ட நம்பிக்கை. அடுத்ததாக காசு செலவு பண்ணணும்னா இவனை தான் கேட்கணும். ₹1 பையிலேருந்து எடுக்க மாட்டார். இந்த மிதுன ராசிக்கும் மிதுன லக்னம் கொண்டவங்களும் ₹1 பையிலேருந்து எடுக்க மாட்டாங்க. ரொம்ப சிக்கனமாக இருப்பார். காலையில ஆத்துல ஒரு காஃபி சாப்பிட்டு போயிட்டான்னா அடுத்த வாரத்துல கூட ஒரு காஃபி வாங்கி சாப்பிட மாட்டாங்க. சிக்கனமாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்ததாக இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் எப்படி தெரியுமா இருப்பார்? ரொம்ப கணவனாக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் ரொம்ப ஒத்துமையாக இருப்பார். ஒத்துமையாக இருந்து இவளுக்கு என்ன தெரியுமா, இவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல லாபகரமாக இருக்கும். இவங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகும் டபுள் மடங்கு இவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். சரி சாமி, எனக்கு இந்த மிதுன லக்னம் மிதுன ராசி எனக்கு கல்யாணம் ஆகல, நான் எந்த தெய்வத்தை வழிபடணும், எனக்கு என்ன பெரிய விஷயம் அப்படின்னா சிம்பிள் சார், ஒண்ணுமே கிடையாது. சிவபெருமானும் அம்பாலும் இருக்கணும். உண்ணாமலை அம்பிகா சமேத அருணாச்சலேஸ்வரர், காமாட்சி அம்பிகா சமேத ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு நம்ம ஊர்ல நிறைய சுவாமிகள்லாம் இருக்கும். மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சுவாமியும் அம்பாலும் சேர்ந்து இருக்கிற கோவில் சிவாலயம் தான். அந்த சிவாலயத்துல சுவாமி சன்னதி, சிவன் சன்னதி, அம்பாள் சன்னதி இருக்கும். அங்க நீங்க 2 சன்னதிலையும் வழிபட்டு சிவனுக்கு பிரதோஷத்தன்று இல்ல மாத சிவராத்திரி, அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடியது மாத சிவராத்திரி என்று பெயர். அன்னைக்கு சிவனுக்கு அபிஷேகம் கொடுக்கணும். சாமி என்னால அபிஷேகம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. குருக்கள்கிட்ட நீங்க ₹100 பணம் கொடுத்துட்டு வந்துருவோம், இல்ல ₹500 பணம் கொடுத்துட்டு இருங்கோ, சுவாமி நான் ஆபீஸ்ல இருக்கேன், நீங்க அபிஷேகம் பண்ணிருக்கோ பிரதோஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு நான் சாயந்தரம் வந்து தரிசனம் பண்றேன் அப்படின்னு பண்ணலாம். சுவாமி அதெல்லாம் என்னால முடியல அப்படின்னா எல்லா ராத்திரியும் சில பேராத்துல எல்லாம் சிவன வழிபாடு பண்றவங்க சிவலிங்கம் வைத்துக் கொண்டிருப்பார்கள். உங்க கையால ஒரு ஜலம் விட்டு பூஜை பண்ணுங்க.
பாக்கியம் கிடைக்கும். சுவாமி நான் பெண்களா இருக்கேன், என்னால முடியுமா அப்படின்னா நம்ம சிவாலயத்துல கொடுத்துடலாம். நம்மளால முடியாத பட்சத்துல என்ன எல்லாரும் சிவ பூஜை பண்ண முடியாது. அதனால கோவில்ல நீங்க பணம் கட்டி சிவானுக்கு அபிஷேகம் பண்ணீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்வதோஷ நிவர்த்தியை பண்ணுவார் சுவாமி. அது என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னா திங்கக்கிழமை. திங்கக்கிழமை பிரதோஷம் வரணும், உங்களுக்கு அருமையா இருக்கும். அதே போல மாத சிவராத்திரி திங்கக்கிழமை வரும், அமாவாசைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா அதுல நீங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அன்னதான வைபவம், இது ரொம்ப சுலபம். அபிஷேகத்தை விட அன்னதானத்துக்கு ஒரு 100 ரூபா, அபிஷேகத்துக்கு 100 ரூபா பிரதோஷத்துல கொடுத்துட்டு எல்லாம் பிரதோஷம். இந்த கல்யாணம் ஆகாத மிதுன லக்னம் கொண்டவர்கள், மிதுன ராசிக்காரர்கள் இப்படி செய்யுங்க, வெற்றி கிடைக்கும். 2வது, இந்த மிதுன ராசியில என்ன அப்படின்னா ஸ்லாக்கிங்கா இருக்கும். லக்னமும் சரி, அந்த ராசியும் சரி. அப்ப இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா லேடிஸுக்கு அந்த திங்கக்கிழமை அன்னைக்கு இல்ல பிரதோஷத்து அன்னைக்கு நீங்க மாங்கல்ய சரடு வெத்தலை பாக்கு கொடுக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அது பக்கத்து வீட்டு சுமங்கலிகளுக்கு நீங்க கொடுத்தேன்னா இது வெற்றிகரமா நடக்கும். சாமி என் பையன் ஃபாரின்ல இருக்கான், பொண்ணு ஃபாரின்ல இருக்கான், நான் இங்கே செய்யலாமா? தாராளமா செய்யலாம். நம்ம குழந்தைகளுக்காக தான் நம்ம செய்யறோம், தாராளமா செய்யலாம், வெற்றி கிடைக்கும். இது எத்தனை வாரம் செய்யறது அப்படின்னா கல்யாணம் ஆகிற வரைக்கும். நம்ம கல்யாணத்துக்காக தானே இதை பண்றோம். அதனால கல்யாண தடை நீங்கணும். அதனால இந்த மிதுன லக்னம் கொண்டவர்கள், மிதுன ராசி கொண்டவர்கள் இதை போல செஞ்சீங்கன்னா அனைத்து விதத்திலும் வெற்றி கிடைக்கும். இதுல என்னென்ன அப்படின்னா சிவபெருமான் என்ன பண்றார் அப்படின்னா சிவபெருமான் அனுக்கிர ரூபம் கொண்டவர், கல்யாண குணம் கொண்டவர். மீனாட்சி எப்படி கல்யாணம் பண்றார்? கௌரி கல்யாண வைபோகமே. இருக்கிற கல்யாணத்திலே உயர்ந்த கல்யாணம் மீனாட்சி கல்யாணம். அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வராக, அதான் சிவபெருமான அம்பாளின்னு சொல்லுது. இந்த சிவனையும் அம்பாளையும் போய் வழிபட்டான்னா சார் கட்டன்னு கல்யாணம் ஆயிடும் சார், ஆனந்தமா இருப்பாங்க. என்ன சார் எனக்கு லக்னம் என்னன்னு தெரியல, கான்டாக்ட் பண்ணுங்க, பேசுங்க, ஜோசியர்கிட்ட கேளுங்க, என் லக்னம் என்ன அப்படின்னு கேளுங்க. அந்த லக்னமும் லக்னாதிபதியும் இந்த மிதுன லக்னக்காரனா அப்படின்னா இதை போட்டு கேளுங்க, இதை செய்யுங்க, ஆனந்தமா இருப்பீங்க, கல்யாண பாக்கியம் கிடைக்கும். ஆகினால ஆன்மீக நண்பர்களே, இவாளுக்கு ஏன் வடக்கு திசை கிழக்கு திசை அப்படின்னா வடக்கே காசி, கிழக்க பார்த்தீங்கன்னா கைலாய், சிவபெருமானை அடக்கி உள்ள ஒரு ஆலயம். அப்ப பார்த்தீங்கன்னா ஈசானத்துல வந்து நிற்கும். அந்த மாரி உள்ள வடகிழக்கு எந்த மூலை? சிவனுடைய கைலாசம் இருக்கிற இடம். அதனால்தான் அந்த மூலையை பத்தி சொல்லுவாங்க நிறைய. அது ஒரு வாஸ்து சாஸ்திரம். ஒவ்வொன்றும் இதிகாச புராணத்துல கைலாயம் வடகுண்ட பக்கம்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கெல்லாம் இந்த மிதுன லக்னம் கொண்டவர்கள், மிதுன ராசி கொண்டவர்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இந்த சிவபெருமானையும் இந்த அம்பாலும் இருக்கிற சேர்ந்திருக்க கோவில்ல போய் வழிபடுங்க. பிரதோஷ காலங்களுக்கு அபிஷேகம் கொடுங்க, அன்னதானம் பண்ணுங்க, மாங்கல்ய தோஷம் போகும். இந்த மிதுன லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் அன்னதானம் பண்ணி லேடிஸுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு கொடுங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்தீங்கன்னா, மஞ்சள் சரடு வச்சு கொடுத்தீங்கன்னா கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.